நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். உன் கண்களை ஏறெடுத்து பார் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி உள்ளவைகளை ஏறெடுத்தல் இல்லாமல் காண முடியாது, அறியவும் முடியாது என்பதாகும். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அங்கே நாம் முந்திய வசனம் 7 நாம் வாசிக்கும் பொழுது, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை தாங்கள் பேசுவதாக பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். அந்த ஞானத்தை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த படித்த பெரிய மனிதர்களும் ஒருவரும் அதை அறிய முடியவில்லை. அது தேவன் தாம் நேசிக்கின்ற பிள்ளைகளுக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்தவைகளை தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு அன்றாடம் அவரை ஏறெடுத்து பார்ப்பதினாலே அதை காண்கிறார்கள், அதன் சத்தத்தை கேட்கிறார்கள், அதன் அறிகிறார்கள், அவைகளை தங்கள் வாழ்க்கையிலே சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள். நாம் பைபிள்ல சில வாக்கியங்களை நாம் ஆங்காங்கு பார்க்கின்றோம். தேவன் ஆபிரகாமுக்கு ஆயத்தம் பண்ணியுள்ளவைகளை பார்க்கும்படியாக உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று ஆண்டவர் ஆபிரகாமிடத்துல சொன்னார். இதனை நாம் ஆதியாகமம் 13 அதிகாரம் 14 நாம் வாசிக்கின்றோம். அதே மாதிரி ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து தேவன் தம்முடைய ஜனங்களுக்கென்று உண்டாக்கி வச்சிருக்கிற மகா பெரிய விஸ்தாரமான தேசத்தை பார்த்து விசுவாசித்து அவைகளை தன் சந்ததிகளுக்கு அறிவித்து அவர்களும் அந்த தரிசனத்திலே ஓடும்படியாக செய்தார். இதனை எபிரேயர் 11 அதிகாரம் 8 பவுல் இப்படி சொல்லுகிறார், விசுவாசத்தினால் ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். கீழே 10 நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அன்றைக்கு அவன் துவக்கத்திலேயே தேவன் அந்த தேசத்தை பார்க்காமல் அந்த தேசத்துக்கு வந்தான். இப்பொழுது அந்த தேசம் முழுமையும் அவனுக்கு அதை காண்பிக்கிறார். அதை அவன் விசுவாசத்திலே தன் சந்ததிகளுக்கு அறிவிக்கிறான். அவர்கள் 600 வருடங்கள் தாண்டி அந்த தேசம் முழுமையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள். அதே மாதிரி தேவன் இஸ்ராயேலருக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேசத்தை மோசேக்கு தேவன் வெளிப்படுத்தினார். மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகமும் 34 அதிகாரம் 1 முதல் 5 வரை நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடிமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமுள்ள கீலேயா தேசம் அனைத்தையும், நப்தலி தேசம் அனைத்தையும், எப்ராயிம் மனாசே என்பவர்களின் தேசத்தையும், கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும், தென்புறத்தையும், சோவார் வரைக்கும் உள்ள பேரீச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவன் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியையும் காண்பித்தார். மோசேக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள போகிற வாய்ப்பு கிடைக்கல. அப்போ மோசேயை தேவன் ரொம்ப நேசித்ததுனால அவனை ஒரு வலையின் மேல ஏறி வர சொல்லி
உன்னுடைய சந்ததியார் நீ அழைத்து கொண்டு வந்தாயே, உன்னுடைய மக்கள், அந்த மக்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்தை நீ உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று ஆண்டவர் அவனுக்கு சொல்லி, அந்த தேசம் முழுமையும் அவன் பார்த்து, அந்த மலையிலே அவன் மரித்து தேவனால் அவன் எடுத்து கொள்ளப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். தங்கள் கண்களை ஏறெடுத்து அந்த தேசங்களை பார்த்திருக்கிறார்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, சபையாராகிய தேவனுடைய பிள்ளைகள் இயேசு உருவாக்க போயுள்ள ஸ்தலத்தை பார்த்து அன்றாடம் செபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆகையினால்தான் இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து. அதை இன்றைக்கும் சபையார் ஆண்டவராகிய இயேசு உருவாக்க போயிருக்கின்ற, நமக்காய் உருவாக்க போயிருக்கிற அந்த ஸ்தலத்தை ஆவியிலே பார்த்து அறிவதற்கு, தரிசனங்களிலே பார்த்து அறிந்து அந்த ராஜ்யத்துக்கு போகும்படியாய் வாஞ்சை கொள்வதற்கு நாம் அன்றாடம் கண்களை ஏறெடுத்து பார்த்து பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. நாம் மண்ணோடு மண்ணாய் மக்கி போகிறவர்கள் அல்ல, நாம் நரகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கே நமக்காய் தேவன் உண்டாக்க போயிருக்கிற ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அதையே வாஞ்சித்து காத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த நாள் சீக்கிரம் வரும்படியாக காத்து கொண்டே இருக்க வேண்டும். கண்களை ஏறெடுத்து பார்த்து ஜெபித்து கொண்டே இருக்கணும். பன்றியானது அது எப்பொழுதுமே தரையை பார்த்துதான் ஓடிக்கொண்டிருக்கும். சாக போற நேரத்துலதான் மேல பார்க்குமாம். அந்த சுபாவம் இல்லை நம்முடைய சுபாவம். நாம் ஆட்டுக்குட்டியின் சுபாவம், அது அடிக்கடி தலையை உயர்த்தி மேல பார்த்துட்டே இருக்கும். அதே போல நாமும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி கர்த்தருடைய சமூகத்துல போய் ஆண்டவரை ஏறெடுத்து பார்த்து நமக்காய் தேவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற அந்த ராஜ்யத்தை பார்க்க வேண்டும். கடைசியாக லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமுள்ளவராய் இருக்கிறார். ஆகையினாலே தேவன் தங்களுக்காய் உண்டாக்கி வச்சிருக்கிற நன்மைகள், பரலோகத்தில் இருக்கிற நன்மைகள், பரலோகத்துல தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிற நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து அவைகள் பலிதமாவதற்கு, நம் வாழ்க்கையிலே அவைகளை நாம் சுதந்திரித்து கொள்வதற்கு அன்றாட பரலோகத்தின் தேவனை நாம் ஏறெடுத்து பார்க்க வேண்டும். எல்லா நன்மையும் அங்கிருந்துதான் வருகிறது என்று யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. ஆண்டவருடைய அவர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகள் அவரிடத்தில் இருக்கிறது. அதை நாம் அன்றாடம் ஏறெடுத்து பார்க்காமல் அவைகளை அறிய முடியாது. தேவனுடைய ஆவி எந்த மனிதனுக்குள் இருக்கிறதோ அவன் கர்த்தருடைய சமூகத்திலே சென்று ஆண்டவரை ஏறெடுத்து பார்த்து ஆண்டவரை நோக்கி அவன் செபிக்கிறவனாயிருப்பான். அந்த நன்மைகள் நமக்கு ஏற்ற நேரத்தில் வந்து சேர அவரை அன்றாடம் ஏறெடுத்து பார்த்து செபிக்க வேண்டும். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். உம்மை நேசிக்கிறவர்களுக்கு நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை பார்க்க வேண்டும் என்று பைபிள்ல இருந்து சில ஆண்டவரே தேவ மனிதர்களை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை அளித்ததற்காய் ஸ்தோத்திரம். நாங்களும் அவர்களோடு அந்த கூட்டத்தோடு சேர்ந்து பரலோகத்தின் தேவனை அன்றாடம் ஏறெடுத்து பார்த்து எங்களுக்காய் தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக உதவி செய்யும்.
இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்க நிறைந்த பரமபிதாவே. ஆமென். God bless you.